குட் மார்னிங், வெல்கம் டு அ வீக் இன் மை லைஃப் vlog. ஸோ இது தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறமா நான் எடுத்த vlog. தீபாவளி முடிஞ்சு 2 வாரம். இன்றைக்கி நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது November 1. ஸோ 2 வாரம் முடிஞ்சிருச்சு. 2 வாரம் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற பிளானில் இருந்தேன். பிகாஸ் தீபாவளிக்கு முன்னாடி என்னோடய CAE 1 இருந்துச்சு, இன்டர்னல்ஸ் 1. ஸோ இன்டர்னல்ஸ் அப்போது நான் ரொம்பவே ப்ரொடக்டிவாக இருந்தேன். டெய்லி மார்னிங் ஆல்மோஸ்ட் 4:30க்கு எழுந்திரிச்சு டெய்லி படித்தேன். அண்ட் நைட் வந்துட்டும் படிச்சுட்டு தூங்கினேன். பட் அப்போவே நான் ஸ்ட்ரகிள் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். 2-3 நாள் நான் ஃபீவர் டேப்லெட் போட்டுட்டு எனக்கு உடம்பு முடியல, ஸ்லீப் டிப்ரைவ்டாக இருந்தேன். எனக்கு ஆக்சுவலி கஷ்டமாக இருந்துச்சு. பட் நம்ம டெய்லி படிக்கணும், டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், இதை கொஞ்சம் கீப்பப் பண்ணணும், டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சு படித்தா நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்தேன். ட்ரை பண்ணேன், பட் அந்தளவுக்கு நல்லா பண்ணல. ஸோ நான் இந்த 2 வீக்கு நான் எடுத்த விலாகையும் கம்பைன் பண்ணி ஒரே விலாகாக போட்டுடுறேன். பிகாஸ் நான் ஒரு விலாக் கூட எடிட் பண்ணலை இந்த 2 வாரம். விலாக் எடுத்தேன், பட் எடிட் பண்ணல, போஸ்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஸோ இதை போஸ்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி November 1. ஸோ அக்டோபரே முடிஞ்சிருச்சு, நவம்பர் வந்தாச்சு. அண்ட் நான் இந்த வீக்கில் ஓரளவுக்கு ப்ரொடக்டிவாக தான் இருந்தேன். 1-2 நாள் நான் ட்ரை பண்ணேன். பஸ்ஸில் உட்காந்துட்டு படிச்சுட்டு போனேன், ஈவினிங் படித்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இப்போது CAE 1 முடிஞ்சிருச்சு, CAE 1 ரிசல்ட்ஸும் வந்துருச்சு. அண்ட் தென் CAE 2ஓட டைம் டேபிளும் வந்துருச்சு. இன்றைக்கி ஈவினிங் டைம் டேபிளுமே அனுப்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் நான் வந்த உடனே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிச்சிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஆர்கனைசேஷனல் டைனமிக்ஸ் கொஞ்சம் படிச்சுட்டு தூங்கினேன். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருந்தேன் பாஸ்ட் 2 வீக்ஸ். ஸோ அதுதான் இந்த vlog. அண்ட் இப்போது இந்த vlog முடிஞ்சு நவம்பர்லேருந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன். பிகாஸ் எனக்கு நவம்பர் 2 வீக்ஸ், ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் எனக்கு கிளாஸஸ் இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் எனக்கு 3rd வீக்லேருந்து எக்ஸாம்ஸ். 3rd வீக்லேருந்து எனக்கு செகண்ட் இன்டர்னல்ஸ் ஆரம்பிக்கும் 2 வாரம். அண்ட் அதுக்கப்புறமா எனக்கு 1 வாரம் லீவ் விட்டுட்டு மறுபடியும் எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் டிசம்பர்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ நவம்பரில் இருக்க 30 days நான் ஃபுல்லி பேக்டாக ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் CAEயில் பண்ண பெரிய தப்பு, நான் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இல்லை. படித்தேன், 1-2 சப்ஜெக்ட் படித்தேன், பட் எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் ப்ரிப்பேர்டாக இல்லை. அண்ட் அதுவுமே நான் படித்து வச்சுருந்த சப்ஜெக்ட்லாம் ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சிருச்சு. பின்னாடி வந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நான் புதுசாக படிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ ரொம்ப ஹெக்டிக் ஆகிடுச்சு. எனக்கு அப்போ தான் உடம்பு முடியாமல் ஃபீவர் டேப்லெட்லாம் போட்டு கஷ்டப்பட்டு படித்து எழுதினேன். நல்லா தான் பண்ணேன், நல்லா பண்ணாமல் இல்லை. நான் தியரி சப்ஜெக்ட் எல்லாமே நல்லா தான் பண்ணேன். எனக்கு 2 சப்ஜெக்ட்ஸ் தான் பயமாக இருந்தது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். ஏன்னா நான் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட் கிடையாது. அண்ட் ரிசல்ட்ஸுமே வந்துருச்சு, நான் எல்லாமே பாஸ் ஆகிட்டேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் வந்திருக்கு, ஒரு சில சப்ஜெக்டில் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரலனாலும் நல்ல மார்க்ஸ் வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்ஸ் ஓகே தான். பட் CAE 2 இன்னும் நல்லா பண்ணணும், CAE 2 இன்னும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். மெயின் கோல் என்னென்னா, கடைசி நாளில் உட்காந்து எல்லாமே முடிக்கணும், கடைசி நாளில் பெரிய பேர்டன் எனக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்க என்னோடய மெயின் கோல். ஸோ அதை நோக்கி தான் நான் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி November 1 நான் இதை ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்குற இன்றைக்கி November 1. ஸோ இன்றைக்கி நேற்று நான் முடிவு பண்ணேன், இந்த மாதிரி நவம்பரில் மொத்தம் 30 days இருக்குது. இந்த 30 daysல எனக்கு நார்மல் காலேஜ் இருக்கும். அண்ட் தென் எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது, எக்ஸாம்ஸ் முடிஞ்சு எனக்கு ஹாலிடேஸ் இருக்குது. இப்படி 3மே இருக்கும் இந்த 30 days, இந்த ஒரு மாதத்தில். ஃபர்ஸ்ட் 2 வாரம் எனக்கு ஹெக்டிக்காக காலேஜ் இருக்கும், பிகாஸ் எல்லா போர்ஷன்ஸும் முடிப்பாங்க. அண்ட் தென் 2 வாரம் எனக்கு எக்ஸாம் இருக்கும். அந்த 2 வாரமும் எனக்கு ஹெக்டிக்காக தான் இருக்கும். ஏன்னா எக்ஸாம் வீக். நான் என்ன தான் முன்னாடியே படிச்சிருந்தாலும் டெய்லி ஆக்டிவாக ரிவைஸ் பண்ணி போய் எக்ஸாம் எழுதிட்டு மறுபடியும் படிக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா எனக்கு 1 வாரம் ஹாலிடே இருக்கும். பட் அதுவுமே எனக்கு செமஸ்டருக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே ஃபுல்லி பேக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு யோசித்து ப்ராஜெக்ட் கன்சிஸ்டன்சி அப்படின்னு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் கன்சிஸ்டன்சியில் நான் எனக்கு வச்சுருக்க கோல் என்னென்னா, இந்த 30 நாள் 30 days நவம்பர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், டெய்லி ஒழுங்காக படிக்கணும். அண்ட் டெய்லி நான் ரொம்ப பெரிய கோல்ஸ் எதுவுமே செட் பண்ணல, இவ்வளோ பண்ணும் அவ்வளோ பண்ணும் அப்படி நிறைய கோல்ஸ் நான் செட் பண்ணல. ஏன் அப்படின்னா டெய்லி போயிட்டு வர்றது எவ்வளோ, நான் காலேஜ் சேர்ந்து மாதக்கணக்கு ஆகுது, பட் ஸ்டில் டெய்லி போயிட்டு வர்றது எனக்கு இன்னமும் கஷ்டமாக தான் இருக்குது. டெய்லி
அங்கே பக்கத்தில் இருக்க எல்லாருமே 8 o'clock 8:30க்கு எந்திரிச்சு கூட கிளம்பி வந்துடுறாங்க. பட் எனக்கு தூரம் அப்படிங்கிறதுனால டெய்லி 5:30க்கு நான் எந்திரிச்சு 5:45க்கு நான் எந்திரிச்சு கிளம்பி 6:30க்குலாம் நான் பஸ் ஏறுறது. அண்ட் நான் காலேஜ் போக 8:30 மணி ஆகும். ஆர் டிராஃபிக் இருந்தால் சம்டைம்ஸ் லேட் ஆகும். மார்னிங் மோஸ்ட்லி சீக்கிரமாக போயிடுவேன். பட் ஈவினிங் மோஸ்ட்லி வந்து லேட் தான் ஆகும். எனக்கு 3:15 காலேஜ் முடியுது அப்படின்னா நான் ஜென்ரலாகவே சீக்கிரமாக வரேன் அப்படின்னா ஒரு 5:45க்கு வந்துடுவேன். ஆர்எல்ஸ் இல்லை 6 o'clock மோஸ்ட் ஆஃப் த டேஸ். அண்ட் டிராஃபிக் இருந்தால் 6:30 கூட ஆகும். ஸோ இப்படி டெய்லி அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் அப்போ ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்க முடியல. ஸோ அதனால நான் ரொம்ப பெரிய பெரிய கோல் எல்லாம் செட் பண்ணல. பட் இந்த 30 நாள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். டெய்லி ஒரு நாள் கூட எதுவுமே படிக்காமல் இருக்கக்கூடாது. டெய்லி முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு முக்கியமான 2 கோல். ஒரு முக்கியமான கோல், CAE 2க்கு முன்னாடி எல்லா சப்ஜெக்டிலுமே ஏதாவது ஒன்று படித்து வச்சுருக்கணும். கடைசி நாள் அன்னைக்கு முன்னாடி நாள் உட்காந்து எதுவுமே தெரியாமல் அன்னைக்கு எல்லா பேர்டனையும் போட்டுட்டு உட்காந்துருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கோல். இன்னொரு கோல், இந்த 30 நாளும் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிற இந்த 2 கோல் வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 கோலை வச்சுட்டு நான் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதை தான் ஒரு அப்டேட்டாக. அண்ட் இந்த விளாக்ஸ் எல்லாமே தனித்தனியாக நான் விளாக் பண்ணாததுனால எல்லாமே கம்பைன் பண்ணி இந்த கோலை பற்றியும் சொல்லிவிட்டு எல்லாமே முடிக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய கோல். இன்னும் எனக்கு செமஸ்டர் டைம் டேபிள் வரல. இன்னைக்கு ஈவினிங் தான் எனக்கு CAE 2 டைம் டேபிளே கொடுத்துருக்காங்க. நல்ல வேளை இன்றைக்கி நான் இந்த சேலஞ்ச் ஆரம்பித்ததும் எனக்கு டைம் டேபிள் கொடுத்ததும் நல்லா இருக்குது. பிகாஸ் நான் இப்போ படிக்கும்போது எந்த எக்ஸாம் எப்போ வருது, எது ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணும், எதை அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ நான் பிளைண்டாக எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த ஐடியாவில் இப்போது இருக்க CAE 2 டைம் டேபிளை வச்சு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு செமஸ்டர் டைம் டேபிள் கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. I'll see you in the next one. Bye bye.